எங்கள் ஊரில் நெற்பயிர்கள் பச்சை பசேலென்று இருக்கும் காட்சியை பாருங்கள். நெற்பயிர்கள் ஆடி அசைந்து மனமகிழ்வதை பார்த்து மனமகிழுங்கள். அடியார்களே, எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரர் நெற்பயிர் அருகில் இயற்கை காட்சியில் இருப்பதை பார்த்து மனமகிழுங்கள். முனீஸ்வரர் அருள் பெறுங்கள். இந்த பதிவை நன்கு கவனியுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் இருப்பதை காணுங்கள். இந்த வீட்டில்தான் அடியேன் பிறந்து வளர்ந்தேன். இந்த விநாயகர் ஆலயத்தில்தான் தினமும் அடியேன் வணங்கி வளர்ந்தேன். 40 வருடத்திற்கு முன்பாக எங்கள் குடும்பமே விவசாயம் செய்து கொண்டிருந்தோம். எங்கள் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் இல்லையென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவே கிடைக்காது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள். சென்னையில் வாழ்ந்தாலும் அடிக்கடி எங்கள் ஊருக்கு வந்து இதுபோன்ற விவசாயத்தை பார்த்து கொண்டு மனமகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இந்த நெற்பயிரை நன்கு கவனிங்கள். எவ்வளவு சிறப்பாக ஆடி அசைவதை பார்ப்பதற்கே மனமகிழ்ச்சியாக உள்ளது. அனைவரும் நெற்பயிரின் பச்சை பசேல் இருக்கின்ற காட்சியை பார்த்து அனைவரும் நலமாக வாழுங்கள். எனக்கு பிடித்தமான இந்த இயற்கை காட்சியை அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று பதிவு செய்துள்ளேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.